அந்த கதை நீங்க உண்மை இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தானே பெரியார் சொன்னது, தமிழ் வந்து யாசை எடுக்கிறதுக்கும் பயன்படும். அது டாக்குமெண்ட் இருக்குல்ல, அது டாக்குமெண்ட் இருக்குல்ல. இந்த கருத்தை நீங்க மக்கள் அவர் சொன்னதை தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தாங்க நீங்க கொந்தளிக்கிறீங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, பெரியார் இழிவா பேசுறதும் அவருடைய கருத்தை வந்து இதான் பாருங்க, இதான் இப்படி பாருங்க, உடைய தகால்ல உள்ளுக்குள்ள பாயிறீங்க பாருங்க. பெரியாரை இழிவா யாரும் பேச, நம்ம சொல்றது திராவிட கூட்டத்தாருக்கு சொல்வது என்னன்னா, ஒரு செருப்பு மட்டும் இல்ல, நிறைய செருப்புகள் எரிங்க. இல்ல யாரும் இல்ல இன்னைக்கு ஒண்ணு இல்லல்லங்க, இன்னைக்கு ஒண்ணு இல்லல்ல. அதான் நான் சொன்னேன், அதனாலதான் தெளிவா சொன்னேன். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த சமீபத்தில் ஒரு ஊடக நிகழ்வில், விவாத நிகழ்ச்சியில் வந்து நாம் தமிழரை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் பேசும்போது கீழே இருந்து ஒருத்தர் வந்து செருப்பு தூக்கி வீசுது மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. அந்த தூக்கி போட்ட செருப்பு சம்மதமே இல்லாத இன்னொருத்தர் மேலே போய் விழுந்து அது இன்னும் பேசுபொருளாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாங்க வந்து சோகம். இந்த நிகழ்ச்சி முதல்ல நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது ஒரு தனியார் இணைய ஊடகம் வந்து ஒரு அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. அதுல ஒரு 6 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல நாம் தமிழர் சார்பாக ஸ்ரீதர்ங்கிற சகோதரர் கலந்துக்கிறாரு. நாஞ்சில் சம்பத் தாவேக சம்பந்தமா கலந்துக்கிறாரு. முன்னாடி எல்லாரும் பேசிட்டாங்க. கடைசியா நாம் தமிழர் பேசணும். முன்னாடி பேசினவர் வந்து நாஞ்சில் சம்பத் தாவேக சார்பாக பேசுறாரு. அவரு பேசுற வர சும்மா பேசிட்டு போண்டியது என்ன, பின்னாடி நாம் தமிழர் பேச போறாங்க அப்படிங்கறதுனால ஆமா லீடு கொடுத்து போறாரு. இந்த பேச்சை வந்து சிரிக்கிறதான்றதான்னு தெரியல. ஏன்னா செருப்பு வச்சு எய்தது எங்கேயோ வந்து விழுந்தது எங்க விழுந்திருக்குன்னு பாருங்க. நாஞ்சில் சம்பத் தன்னை என்ன பண்றாப்ல வந்து இறந்தவர்கள் பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அது பெரியார் பத்தி எல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நாம் தமிழரை கண்டிக்கும் விதமா ஒரு பேசிட்டு போறாரு. நாம் தமிழர் இப்படி பெரியார பேசினா நாம் தமிழர் வந்து 2 ஆண்டுகளே அழிஞ்சு போகும் அப்படின்னு பேசிட்டு போறாப்ல. இது பேசலன்னா பின்னாடி பேசின அண்ணன் வந்து ஸ்ரீதர் வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாப்ல. அவரு அவரு பேசியிருப்பாரு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இவர் இதை லீடு கொடுக்க போய் அண்ணன் வந்து அதை பேச வேண்டிய சூழல் வர்றாரு. ஆமா நாங்க வந்து பேசுவோம், இறந்தவராக இருந்தாலும் சரி தமிழ் மொழியை இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் அப்படின்னு ஒன்னே கூட்டத்தில் இருந்த புல்லுருவிகள் வந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்களா, திராவிட கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து சீமானை இது கடுமையாக விமர்சனம் பண்ணி அவருக்கு திராவிட கூட்டம் வந்து பெரிய அளவு சப்ளை பண்ணுறாங்க. அது சீமானுக்கு எதிராகவே நிகழ்ச்சி நடத்த சொல்லி பண்ணுறாங்கல்ல. அந்த வாய் அங்கே இருந்துட்டு அவர் ஒரு குரூப்பாக வந்திருப்பார் போல இருக்கு. அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காரு. ஆனாலும் மன்னன் வந்து இல்லை அப்படின்னு நாங்கள் நின்று துணிச்சலாக பேசுகிறாப்புல ஸ்ரீதரர். அவர் வந்து ஆமா நாம் பேசத்தான் செய்வோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கேருந்து செருப்பு தூக்கி வீசுறாப்புல. செருப்பு வந்து ஸ்ரீதரன் வேலை அந்த பக்கம் வர்றதுக்கு வேலை அது கரெக்டாக அது லீடு எடுத்து கொடுத்துட்டு போன நாஞ்சில் சம்பத் வாயில இது இந்த சோகத்தை என்ன சொல்றது. இப்போ இது நம்ம வந்து கொந்தளிப்பா அரசியல முதிர்வா அவ்வளோ பெரிய அவர் ஆளுமையான ஒரு ஆள் தான் அவர் மீது வந்து விழுதுனும் போது அது ரொம்ப எவ்வளவு வருத்தத்துக்குரியது பாருங்க. அவரு தான் பெரியார பேசாதீங்க, பெரியார பேசுனீங்கன்னா நாம் தமிழர் அழிஞ்சு போனாரு. இப்போ வந்து செருப்பறிஞ்சவன் வந்து கரெக்டா யாரு வாயில அறிஞ்சிருக்கான், நாஞ்சில் சம்பத் வாயில. அப்போ பெரியாரை பேசுங்கள், பெரியாரை அம்பலப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த செருப்பு சொல்ற செய்தி. செருப்பு வந்து விழுந்தது சரியா சொல்றது. நாஞ்சில் சம்பத் என்ன அப்படி சொல்லாதீங்க, பெரியாரை அம்பலப்படுத்தணும், பெரியாரை துவைத்து தொங்க விட வேண்டும், பெரியாரை வந்து கேள்விக்குள்ளாக்க வேண்டும், பெரியார் தமிழினத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் வேலை பார்த்தார், தமிழ் மொழியை எப்படி சிதைத்தார் அப்படிங்கிறதையெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதே அந்த செருப்பு சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம், ஸ்ரீதரன் மட்டும் இல்ல, நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி வரவுக்கு பிறகு திராவிட கூட்டம் அவ்வளவு பதட்டத்துக்குள்ளாக இல்லை. அவர்கள் வந்து பெரியாருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா நிறைய இது வந்து எழுதிட்டு என் பேரை போட்டுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி ராமசாமி கீழே வந்து தந்தை பெரியார்னு போட்டிருந்தாங்க. எங்க ஃபாரின்ல எவன் எழுதுனது கொட்டேஷன் என்ன போட்டிருந்தாலும் சரி எழுதிட்டு கீழே எழுதாரு. நம்ம திருவள்ளுவரையும் விடுறதில்லை. அது மாதிரி பெரியாருக்கு ஒரு கதை உண்டு. அவரு பிரச்சாரத்துக்கு போனாரா, அப்போ வந்து ஒரு பிராமணர் வந்து மறைஞ்சிருந்து ஒரு செருப்பு தூக்கி எரிஞ்சாரு. யாரோ ஒருத்தர் பிராமணரோ யாரோ ஒருத்தர் எரிஞ்சாரு. அதுல பெரியார் ஒத்த செருப்பு வச்சுன்னா என்ன பண்ணுவோம், இன்னும் செருப்பையும் கூட அப்படின்னு கேட்டு வாங்கின மாதிரி ஒரு கதையெல்லாம் எழுதுவாங்க. நல்லா தான் அப்போ படிச்சு ரொம்ப இதா இருக்க பரவாயில்லையே அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா வந்து இதெல்லாம் டுபாக்கூர் கதைகளை யுனெஸ்கோ விருது வாங்கின அந்த டுபாக்கூர் கதைகளை இதெல்லாம் ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு தோணுது. அந்த கதை நீங்க உண்மை இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தானே பெரியார் சொன்னது, தமிழ் வந்து யாசை எடுக்கிறதுக்கும் பயன்படும். அது டாக்குமெண்ட் இருக்குல்ல, அது டாக்குமெண்ட் இருக்குல்ல, டாக்குமெண்டா தானே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு.
இல்ல அங்க இருக்கிற அதிகமா கோபம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பெரியாரை பத்தி விமர்சிங்க, தப்பு கிடையாது, அவர் சொன்னதை பேசுங்க, அவர் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி கட்டமைக்காதீங்க, இந்த கருத்தை நீங்க மக்கள் அவர் சொன்னதை தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தாங்க நீங்க கொந்தளிக்கிறீங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவர் சொன்னதை திரும்ப சொன்னா அது வந்து வழக்கு. சமீபத்தில் இறந்து போன சீதையின் மைந்தன் அவர்கள் பெரியார் சொன்னதை அவர் எழுதி அவருடைய ஒப்புதலோட வெளியான புத்தகத்துல இருந்து பெரியார் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பெரியார் ஒப்புதலோட எழுதப்பட்ட புத்தகத்தை இருந்த வரிகளை வாசித்ததுக்காக அவர் மீது வழக்கு போட்டாங்க. அப்போ பெரியார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஈவே ராமசாமியார் எழுதியதை இன்று நீங்க சொன்னா வெளியே சொன்னா அது வந்து அஃபென்ஸு, ஆபாசமா இருக்கு அப்படின்னா அந்த லட்சத்துல அவர் எப்படி பேசிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இன்னை வரைக்கும் ஈவேரா எழுதிய அந்த தொகுப்புகள் புத்தகங்கள் எல்லாத்தையுமே திராவிட கழகம் வீரமணி வந்து இந்த புதையலை பாதுகாக்கிற மாதிரி அப்படியே பாதுகாத்துக்கிட்டு எவனும் வெளியே போயிடக்கூடாதுன்னு இருக்கிறாருல்ல. எதுக்கு? பெரியார் அந்த காலத்துல எழுதின வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா இன்னைக்கு நாரி போகும். பெரியாரே அவருடைய எழுத்துக்களை அம்பலப்படுத்தும் அப்படிங்கிறனாலதான் வந்து அதை வெளியே விடாம வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் ஆணைமுத்து ஐயா அவர்கள் அவர் தனியா தொகுத்த அதை வச்சு தான் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனால் பெரியார் அவருடைய கழகத்துல இருந்து முழுக்க வந்து எப்படி அம்பேத்கருக்கு தொகுதிகள் வந்திருக்கு, அம்பேத்கருடைய எழுத்து பேச்சுகள் எல்லாமே வந்து தொகுப்பப்பட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி இவர் பேசுனதையும் போடுங்க, அதை படிக்கிறவன் அதுல இருந்து உண்மை எது ஒண்ணு எது பொய்ன்னு இந்த இது சந்தேகம் வர வேண்டியது இல்லைல்ல. சீமான் வந்து அவர் சொல்லாத சொல்லிட்டாரு அப்படின்னு பேச்சு வருது இல்ல. எல்லாத்தையும் வெளியே விடுங்கப்பா, நீங்க வெளியே விட்டுருங்க, பாத்துக்கலாம். எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்குறீங்களா, இதே அரசுடைமை ஆக்கிட்டு போங்க. அவருக்கு தான் வந்து எந்த வாரிசுகளும் இல்லைல்ல, அப்ப அரசுடைமை ஆக்கிட்டு போங்க. அதுல இருந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட போறாங்க இவருடைய வண்டவாளம் என்னது, இவர் என்ன சரியா சொல்லியிருக்கா இல்லையான்ட்டு. அப்போ பெரியார் அவர்களுடைய நுணுக்கமாக தமிழினத்துக்கு எதிரான பல வேலைகள்ல வந்து அவர் வந்து நுணுக்கமான உளவியல் அரசியலை செஞ்சிருக்காரு. அதுக்கு துரைமுருகனுடைய இதை உதாரணமா சொல்லிக்கலாம். அவரை வந்து சந்திக்க போனப்போ எல்லாருக்கிட்டையும் சாதி கேட்கறது தான் இந்த திராவிடர்களுடைய வழக்கம். அது மாதிரி துரைமுருகன்ட்டையும் கேட்காரு. அப்போ துரைமுருகன்ட்ட என்ன சொல்றாரு, நீ ஒன்னும் துரைமுருகன் அவருடைய சாதியை சொல்றாரு, நீ ஒன்னும் பெரிய இதா நினைச்சுக்கிடாத, நீ இந்த சாதி தான் அப்படின்னு ஒரு சாதியை சொல்றாரு. அப்போ அந்த சாதியும் மட்டமா நினைக்கிறாரு, துரைமுருகனையும் மட்டமா மாத்துறாரு. இப்போ என்னன்னா அந்த நீ அந்த சாதி தான் சொல்றது மட்டமா சொல்றது இருக்குல்ல, அந்த சாதி உண்மையில மட்டமானா இல்ல, அது ஒரு உயர்ந்த சாதி, தொல்குடி சமூகம், அதுதான் தமிழினத்தின் ஆதார அடையாளம். அந்த அடையாளத்தை இழிவுபடுத்துவதுதான். வேற சாதியார் சொல்ல பாருங்க, வேற ஒரு தெலுங்கருக்கான இல்ல வேற ஒரு மொழி சாதியை வந்து காட்டி அவர்கள்ட்ட சாதி கேட்டாங்கன்னா நீ அந்த சாதி தான், நீ ஒன்றும் பெருசா நினைச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லவே இல்லை அவர். இந்த சாதி மட்டும் தமிழினத்தின் சாதி அந்த மொழி சார்ந்த மக்களை சிறுமைப்படுத்துவதையே வாடிக்கையா வச்சிருக்காரு. இது திராவிட கூட்டத்துக்கிட்ட வழக்கமா இருந்த பண்பு. இல்ல நாம் தமிழர் மீது எப்பவுமே பெரும்பாலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எங்க போனாலும் தமிழ் தேசியத்தை பேசுறத விட அவங்க பெரியாருடைய பத்தியும் பெரியார் இழிவா பேசுறதும் அவருடைய கருத்தை வந்து இதான் பாருங்க, இதான் இப்படி பாருங்க, டகால்ல உள்ளுக்குள்ள பாயிறீங்க பாருங்க. பெரியாரை இழிவா யாரும் பேசல, பெரியாருடைய கருத்துக்கள்ல முரண்படுறோம், அந்த முரணை வந்து வெளியே அம்பலப்படுத்துறோம். அது உங்களுக்கு இழிவா படிச்சுன்னா அதுக்கு நாங்க ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றாங்க. சரியா? அது அவங்க பேசத்தானே செய்வாங்க. அது இல்லாம நீங்க எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் வந்து ராமசாமி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை உடைக்க வேண்டியது, அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டியது, தகர்க்க வேண்டியது அவசியம் தமிழினத்துக்கு. வேற வழியே இல்லை. ராமசாமியாருடைய பிம்பத்தை தகர்க்காமல், திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை பதத்தை தகர்க்காமல் தமிழின மீட்சி கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் ஆரியத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி திராவிடத்தை அடிக்கணும் முன்னாடி வேண்டிய முதல் வேலையா தான். ஆரியம் வந்து தெரிந்ததுதான், அவன் எதிரி தான் அப்படிங்கிறது தெரிந்ததுதான். ஆனால் நீ யாரு உறவாடி? திராவிடத்தை அடிக்கிற உங்களதான் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. குருமூர்த்தி போன்ற ஆட்கள்லாம் வந்து, குருமூர்த்திக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்கு ஒரு நோக்கம் இருக்க மாதிரி குருமூர்த்திக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவர் கொண்டாடுறத வச்சு நாங்க எங்களுடைய செயல்பாட்டை வந்து இது பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு ஆதரிக்கிறவன் அவன் எதிரிக்கு நண்பன்கிற அடிப்படையில் அவன் ஆதரிப்பான். தமிழினத்தை வீழ்த்துறதுக்கு நாளைக்கு இவர்கள் எல்லாம் ஒரு புள்ளியில இணையக்கூடிய செய்வார்கள். அது நடக்கவும் செய்யும், என்ன நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப குருமூர்த்தி பேசுறதுனால வந்து இங்க இருந்து தமிழர்களுடைய கருத்துக்கள் வந்து பொய்யாக முடியல. இதுல விஷயம் என்ன, ஸ்ரீதர் அவர்கள் அந்த இடத்துல நின்று அதை சரியாக, நீ செருப்பு வீசினாலும் சரி எது வீசினாலும் சரி நான் பேசும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது சரி. நீங்கள் மீண்டும் மீண்டும் செருப்புகளை எரியுங்கள். நம்ம சொல்றது திராவிட கூட்டத்தாருக்கு சொல்வது என்னன்னா, ஒரு செருப்பு மட்டும் இல்ல, நிறைய செருப்புகள் எரிங்க. இல்ல அந்த தனிநபர் விமர்சனமே வேணாம்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி திரும்பவும் செருப்பு வீசுங்க அப்படின்னு வீசுங்க. தனிநபர் விமர்சனம் இல்ல, நீங்க வீசுங்க. அப்ப இவர் மேல தனிநபர் விமர்சனம் பண்ணீங்கன்னா அப்புறம் நாளைக்கு சீமான் மீது தனிநபர் விமர்சனம் வைக்க தானே செய்யும். இது தனிநபர் விமர்சனம் எங்க இருக்கு? இது தனிநபர் விமர்சனம் எங்க இருக்கு? ஈவேரா தமிழ் மொழியை இப்படி சொன்னாரா இல்லையா, தமிழர்களுக்கு எதிராக இப்படி பேசினாரா இல்லையா, தமிழர்களுடைய தொன்மையை இப்படி பேசினாரா இல்லையாங்கிறத எடுத்து கூறுறது எப்படி இழிவுபடுத்துறது ஆக முடியும்?
அதை உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னா நீங்க கருத்தியலா பேசுங்க. அவரு வந்து பேசுறாருன்னா உங்க ஆள் மேடையில இருக்காருன்னா அவரை பதில் சொல்ல விடுங்க. ஏன் வந்து கீழே இருந்து செருப்பு வீசணும்? அப்ப இந்த பதட்டம் வருது இல்ல. ஏன்னா நீங்க இப்ப ஒரு பிம்பத்தை வந்து பொய்யா கட்டமைச்சு உருவாக்கி வச்சிருக்கீங்க. அது சின்ன குண்டுசு வச்சு குத்துனோன்னா அது வெடிச்சு போகுது, இல்ல காத்து புஷ்ன்னு போகுது. அதை தாங்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த திராவிட பிம்பமே வந்து ஈவே ராமசாமியாரால் கட்டமைக்கப்பட்ட இந்த பிம்பமா இருக்கு. அதை வச்சுதான் இங்க வந்து வியாபாரம், அதிகாரம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை வந்து அண்ணன் ஸ்ரீதர் மாதிரியான ஆள்கள் வந்து பேசுறாங்க, உடைக்கிறாங்க, அவங்க சரியா இயங்குறாங்க. அப்படிங்கும்போது அதுல வந்து ஸ்ரீதர் அவர்கள் வந்து வழக்கறிஞர், நாம் தமிழருடைய வழக்கறிஞர்கள் ஒருவர். அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செஞ்சுட்டாரு. அவர் தொடர்ந்து பதிவு நீ உனக்கு சொரணை இல்லைன்னா இரு. அவனுக்கு எப்படி சொரணை இருக்கும்? அவரு வந்து தமிழினத்தை எதிர்க்கக்கூடிய நபர்களுடைய பின்னணியில அதுல தான் இயங்குறவரு. அப்ப தமிழ் மொழியை எதிர்க்கிறதுல இதாகிறதுல அவருக்கு சொரண வர வேண்டிய தேவை இல்லைல்ல. அதுல நான் ஸ்ரீதர் அண்ணன் வந்து நின்று அவர் வந்து அதை கேள்விக்குள்ளாக்குறாரு. உடனே தாங்க முடியல, செருப்பு பறக்குது. நம்ம என்ன சொல்றோம்? தமிழினத்துக்கு விழிப்புணர்வு வர வேண்டுமானால் இது போன்ற பல செருப்புகள் வரட்டும். அதனால வந்து ஒன்னும் இதாயிர போறதில்லை, இங்க யாரும் அவமானப்பட்டுற போறதில்லை. நீங்கள் இந்த மாதிரியான செய்ய மீண்டும் மீண்டும் தமிழினத்துக்கு திராவிட கூட்டம் தமிழர்களுக்கானது இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து வலியுறுத்த கூடுதலாக வந்து வலிமை பெறும். அது தமிழினத்துக்கு அவசியமானது. அதே சமயம் தமிழினத்தோட தமிழர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு பிறமொழியினர் பல பேர் இந்த இதுல இருக்கிறாங்க. நாம் தமிழர் அரசியல் இயக்கத்துல பல பேர் இருக்காங்க. தமிழ் தேசிய அரசியலை தமிழர் அல்லாத பல பேர் வந்து ஆமா இவர்கள் சொல்வது சரிதான் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு பயணம் செய்யறாங்க. நாங்கள் தெலுங்கர்கள் தான், நாங்கள் மலையாளிகள் தான், நாங்கள் கன்னடர்கள் தான், எங்களுடைய அடையாளம் எங்களுக்கு முக்கியமானது, திராவிட அடையாளம் வேணாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கூட நிற்கிற பிறமொழியினர் அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அவர்கள் அதை ஏத்துக்கிட்டு பயணிக்கிறாங்கல்ல. இவர்கள் போலியாக அதை வந்து திராவிடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. அதனால அது இது இந்த மாதிரியான செருப்பு வீழ்ச்சிகள் வந்து ஒன்றும் யாரையும் அவமானப்படுத்திட போறது கூட அதை எதிர்கொள்றது தமிழினத்துக்கு அவசியமானது. தமிழினத்துக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணக்கூடியதே இந்த செருப்புகள் தான். இந்த பிறமொழியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து நாம் தமிழரை ஏத்துக்குன்னு இந்த பக்கம் இருக்காங்கன்னு சொல்றீங்க. இதே மாதிரி தமிழ் பேசக்கூடியவர்கள் வந்து திராவிட கட்சிகள் நிறைய பேர் பரவலாக அதிகமா இருக்காங்க. நாம் தமிழர் அப்படின்றனால ஒன்றிணைக்கிற அந்த வார்த்தையால மட்டுமே தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதாவது திராவிடம் வந்து ஒரு பெரும் விசச்செடி வந்து வளைஞ்சு அதை நாம் தமிழர் வந்து அது சரியா பயணிக்கலாங்களாம் அடுத்த நாட்கள்ல போகுது. இப்போதைக்கு அது சரியா பயணிக்கிற மாதிரி தோணுது. அப்ப அது வந்து அந்த கலைகளை நீக்க வேண்டிய தேவை, செயல்பாடுகள்லாம் வந்து மெல்ல மெல்ல தான் நடக்கும். உடனே நாளைக்கு நாம் தமிழர் அதிகாரத்துக்கு வந்த உடனே எல்லாம் மாறிட போகுதுன்னா அது கிடையாது. மெல்ல மெல்ல தான் மாறணும். இன்னைக்கு அங்க திராவிட கூட்டம் தன்னை திராவிடம் நம்பிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிற அவர்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க, 15 வருஷத்துல வந்து திராவிட கட்சிகள் வளர்ந்த அதனுடைய வீச்சு அதிகமா இருக்கு, இந்த 15 வருஷத்துல நாம் தமிழர் வளர்ந்த வீச்சு வந்து ரொம்ப குறைவா இருக்குது, இன்னும் எத்தனை காலங்கள் எடுத்துக்க முடியும், இந்த சித்தாந்தம் இந்த அடிப்படையில இந்த கொள்கை அடிப்படையில எப்படி வளரும், எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? என்ன அப்படி நான் புதிய திராவிட கட்சிகள் வளர்ந்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். திமுக அதிமுக மட்டும் தான் இருக்கு, வேற என்னங்க? அதுவும் கூட அதிகாரத்துல இருக்காங்க, அவங்க ஏற்கனவே போட்ட பாதையில பயணிக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து புதிதாக ஒரு பாதையை உருவாக்குகிறது, அதுல எல்லாரையும் சேர்த்து இணைத்து பயணிக்கிறது. அப்படிங்கும்போது அதோடைய பாதை வந்து கடினமானதாக இருக்கும். ஏற்கனவே தடம் பதித்த பாதைகளை பயணிக்கிறது எளிதானது. அவர்கள் அப்படிதான் வர்றாங்க. புதுசா எங்க இருக்கு? இன்னைக்கு வந்து திராவிடத்தின் பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாத நிலை. இவரு மலைச்சீட்டியா மாதிரி ஏதாவது காமெடி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் இல்லையா? மற்றபடி தீவிரமான அரசியல் இயக்கமாக ஒரு கட்சி திராவிடத்தின் உருவாக்க முடியாது. ஏன்னா இங்க தமிழ் தேசிய எழுச்சி வீழ்ச்சி அதிகமாக இருக்கு. அப்படிங்கும்போது அது சாத்தியம் இல்லை. அப்படி நியாயப்படி விஜய் திராவிட வெற்றி கழகம்னு வச்சுக்கலாம். ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சாரு? இங்க வியாபாரம் நடக்காது. அது மாதிரி ஈவேரா போட்டவ ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அதனால திராவிடத்தின் வீழ்ச்சி எழுதப்பட்டு விட்டது. தமிழ் தேசியத்தின் வெற்றி கொஞ்சம் தாமதமாகலாம் வெளியே, ஆனால் திராவிடத்தின் வீழ்ச்சி உறுதியானது. அப்ப இன்னைக்கு வந்து கருணாநிதி ரொம்ப நாளா ஆசைப்பட்டாரு, முதல்ல ஆசைப்பட்டாரு. இப்ப அது வந்து இப்ப ஸ்டாலின் தலைமையில அந்த இது வந்து நடந்திருக்கு. தேமுதிக விஜயகாந்துடைய கட்சி, பிரேமலதா தலைமையில் இருக்கிற கட்சி வந்து திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக. இந்த கூட்டணி பலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி பலம் அதாவது முரசு கிழிஞ்சி தொங்கி போயிருக்கு, அவ்வளவுதான். அந்த முரசுல சத்தம் வரப்போறது கிடையாது. அந்த ஏலம் விட்ட முரசை வந்து யாராவது ஏலம் வாங்கிக்காங்கன்னா அந்த அம்மா வந்து
அங்க போய் இங்க போய் சுத்தி சுத்தி வந்து எங்க மணி கூப்பிட்டாங்க, அடிச்சு என்னை எங்க ஏலம் ஒரு தரம் கூப்பிட்டாங்க. ஏலம் ஒரு தரம் ஏலம் 2 தரம் ஏலம் 1 தரம்னு கடைசியில அந்த பிஞ்சு போன முரசை வந்து இப்போ திமுகல வியாபாரம் பார்த்து வித்துட்டாங்க. திமுக தலையில கட்டியிருக்காங்க. அதிமுக பழனிசாமி அது செல்லாதுமா இதுல சத்தம் வராதுன்னு அவருக்கு கட் பண்ணி விட்டாரு. அதாவது 2011 வந்து விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தார். விஜயகாந்தோடைய வரவு தேர்தல் அரசியலுக்குள்ள அவர் வந்தப்போ, தேமுதிக ஆரம்பிச்சு வந்தப்போ, திமுக அதிமுகவுக்கு எதிராக மக்கள் சக்தி அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் தான் வந்தாரு. அவர் தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்னு தான் அவர் வந்து 2ஐ எதிர்த்து அரசியல் பண்ணாரு. மக்கள் செல்வாக்கும் ஓரளவுக்கு பெரிய அளவுல கிடைச்சது. எம்எல்ஏ ஆன விருதாச்சலம் தொகுதியில எம்எல்ஏ ஆனாரு. பிறகு அதுக்கப்புறம் அதே அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து திரும்ப வந்து அவர் எதிர்கட்சி தலைவனாரு. திமுகவை எதிர்கட்சி தகுதி கூட இல்லாத நிலைக்கு விஜயகாந்த் உருவாக்குனார். அதுக்கப்புறம் 2016 விஜயகாந்த வந்து எப்படியாவது கூட்டணியில சேர்த்துடணும்னு கருணாநிதி தவிச்சாரு. மாறி மாறி பாலிசா வந்து விஜயகாந்துக்கு என்னென்ன பண்ண. அப்போ நான் வந்து குமுதத்துல இருந்தப்போ, குமுதத்துலயும் ரிப்போர்ட்டர்லையும் வந்து விஜயகாந்த் கருணாநிதி அந்த எபிசோடு நாடக அந்த மோதல்ல கருணாநிதி வந்து விஜயகாந்த தாஜா பண்ற அந்த நாடகங்களை எல்லாம் ஆமா எப்படியாவது விஜயகாந்த கொண்டு வந்துடணும்ட்டு முயற்சி பண்ணாரு. கடைசி இது அஸ்திரமா வந்து பாலும் பழமும்னு பாட்டெல்லாம் பாடுற நிலைமைக்கு கருணாநிதி தள்ளப்பட்டார். அவ்வளோ செல்வாக்கா இருந்தார் விஜயகாந்த். திமுகவை கதற விட்டார். நான் கூட வரைஞ்ச கார்ட்டூன்கள்லாம் வந்து கருணாநிதி கடுமையா அதுல அந்த சமயத்துல அந்த டிராமா வரைஞ்சி போட்டிருந்தோம். அப்போ விஜயகாந்த் கூட வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு முதியவரை கார்ட்டூன் வரைகிறாங்க குமுத ரிப்போர்ட்டர்ல, அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு அவர் வழக்கம் போல பேசியிருந்தார். ஆனா அதாவது கருணாநிதியை கிண்டல் செய்து தான் கார்ட்டூன் வரைகிறார். அதை கூட அவர் வந்து அது வேற, அரசியல் ரீதியான பார்வை வேற. ஆனாலும் வந்து இப்படி கார்ட்டூன் வரைகிறாங்கன்னு அவர் வந்து எதிர்ப்பா பேசியிருந்தார். ஆனாலும் வந்து கூட்டணி வைக்காம அவர் வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி திமுகவை சொல்லி முடிச்சாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வர விடாம அதிமுக மக்கள் நல கூட்டணியே வந்து இவர் ஜெயலலிதாவுக்காக உருவாக்கப்பட்ட மாதிரி முயற்சி தான். ஆனா அந்த முயற்சி வந்து பலனளிக்காம ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு சாதகமா இருந்தது. ஆக திமுக அதிகாரத்துக்கு வர விடாம பார்த்துக்கிட்டதுல விஜயகாந்துக்கு ஒரு பங்கு இருந்தது. அப்படி தேமுதிகவை உருவாக்கிய விஜயகாந்த் கடைசியில அவருடைய கட்சி இன்னைக்கு வந்து பாலும் பழத்துல போய் விழுன்னு பார்த்தா அது வந்து சாக்கடையில போய் விழுந்துருக்கு. இப்போ வந்து யாரும் வாங்காத சூழல்ல அவங்களா வாங்கியிருக்காங்க. பின்னாடி அதே விஜயகாந்த் திரும்ப கூட்டணிக்கான ஒரு சூழல் எல்லாம் நடந்தது இதுல. அப்போ வந்து இவர்கள் ஏமாற்றி அதெல்லாம் முடியாது, துறைமுகங்கள்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்டாரு. அப்படிலாம் நடந்து இப்போ வந்து பழையபடி விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தனிநபர்களுடைய பிம்பத்துல கட்டி எழுப்பப்படுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அது இப்படிதான் வந்து தடுமாறசி. இப்ப விஜயகாந்த் கொள்கை இந்த அதெல்லாம் கோட்பாடு அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து திமுகல கொள்கையின் பேர்ல அது இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனால் இப்படி ஒரு கொள்கை இருக்கு, ஒரு ஐடியாலஜிக்கலா வருது இல்ல, கம்யூனிசம் ஒரு கொள்கையா வருது இல்ல, நாம் தமிழர் ஒரு கொள்கையா வருது இல்ல. அப்படி வரும்போது அந்த கொள்கை அந்த நபர்கள் இல்லை என்றாலும் கூட அந்த சித்தாந்தம் பேசும். அதான் தனிநபர் துதிகளை விட சித்தாந்தத்தின்படி இயங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக கூட்டணி இப்ப கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்களா? அங்க என்ன கொள்கை இருக்கு? திமுக கொள்கையில ஆரம்பிச்சிச்சு, கடைசியில அது குடும்ப கட்சியா மாறி போச்சு. அது தேமுதிக சேர்ந்தோன்னா அதுவும் போச்சு. இன்னொன்னு எல்லாருமே வந்து பெருவாரியா எல்லா தெலுங்கர்களும் ஒரே புள்ளியில சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னொன்னு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்ச குரூப்புகள் டீம் எல்லாம் மொத்தம் வாசன் மட்டும் அதை சேர்த்திருக்காரு. மொத்த டீம் இப்போ விஜயன் மட்டும் மிச்சம் இருந்தாரு, அவரையும் கூப்பிட்டு சேர்த்தாச்சு. இன்னொன்னு தேமுதிகல இருந்து நிறைய பேர் பாஞ்சு அந்த முரசை பிச்சுட்டு திமுக போய் சேர்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. இப்ப இவர்களும் வந்திருக்காங்க. என்ன ஒரே மந்தையில் இருந்த ஆடுகள் அப்படின்னு செஞ்சுக்கிட வேண்டியதான். வைகோ போன மாதிரி தான். வைகோ மதிமுகல இருந்து நிறைய பேரை வைகோ காலி பண்ணணும்னு திமுக தான் இழுத்தாங்க. மதிமுகல இருந்து நிறைய பேரை இழுத்துட்டு வந்தாங்க. கடைசியில மதிமுகவே வந்து திமுக கூட்டணியில போய் சேர்ந்துச்சு. அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜயகாந்துடைய தேமுதிகவுடைய நிலைமை. அவ்வளவுதான், அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அந்த கட்சியை கடைசியில வந்து சும்மா ஏதாவது இது பண்ணும். அதுக்கு காரணம் ஒண்ணு திராவிடம்னு இருக்கு அந்த கட்சியில பேர்ல, அவர்களும் மனவாடு அப்படிங்கறதுனால வந்து திமுகவுடைய தலைமை. தமிழ்நாட்டுல ஒரு விஜயகாந்த் அவர் பண்ண நிறைய மகத்தான சாதனைகளுக்கு, தமிழ் சினிமாவிலேயே அவர் பண்ண நிறைய நன்மைகளுக்கு நிறைய பேர் அவரால் வந்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏவா இருந்தார், அதுக்கப்புறம் 4 எம்எல்ஏ, அப்புறம் 22 எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர், எவ்வளோ பெரிய பொறுப்புலாம் இருந்த அந்த ஒரு கட்சியை நீங்க போற போக்குல அதுல ஒண்ணும் இல்ல, யாரும் இல்ல அப்படின்னு இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் சொன்னேன். அதனாலதான் தெளிவா சொன்னேன். தனிநபர்களுடைய பெயரால் கட்டமைக்கக்கூடிய அந்த பிம்பம் வந்து உடஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சு போயிடும். அவர்களுக்கு அப்புறம் மீட்டெடுக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு பிரேமலதா சுதீஷ் அவங்களுடைய சிக்கல்.
ஏன்னா விஜயகாந்த் மட்டும்தான் அதோடைய முகமா இருந்தார். இன்னைக்கு தாவேகாவுடைய முகம் வந்து விஜய் மட்டும்தான் இருக்காரு. இப்படி இல்லாமல் அது ஐடியாலஜிக்கல் பேஸ்டா கொள்கை சார்ந்ததா ஒரு கட்சி வளர்ந்தால் அது ஆரோக்கியமாக நின்றால் பயணிக்கும். இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ இது வந்து அதான் நான் சொன்னேன், அவர்கள் எல்லாம் ஒரே மொழிக்காரங்க அப்படிங்கிறனால சரி கைவிட்டக்கூடாது அப்படின்னு சேர்த்து ஒரு எம்பி சீட்டோ ஏதோ ஸ்வீட் பாக்ஸோ ஏதோ கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பல கல்லூரி டீலிங்லாம் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும். அதை இதுல வந்து தாமதம் ஆயிருக்கும் இந்த டீலிங்ல. அதனால வந்து நல்ல வியாபாரிங்க, அதை மறுக்க முடியாது. அவர் இருந்தப்போ, விஜயகாந்த் இருந்தப்போவே நல்ல வியாபாரம் பண்ணாங்க. அது மாதிரி இப்பவும் வந்து இந்த இதுல இங்க திமுக எதுவும் பேச்சுவார்த்தையில தாமதம் ஆகுதுனால உடனடியாக வந்து சத்குரு நிகழ்ச்சி, சத்குருவா ஜக்கியோட நிகழ்ச்சி, ஈசா நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாங்கல்ல. அங்க வந்து அங்கதான் பல இடங்கள்ல சாமியார்கள் தான் வந்து இந்த டீலிங் பண்றது, அரசியல் சாமியார்கள் இவர்களை வச்சுதான் பல டீலிங்ல நடக்குது. அப்ப அங்க போன உடனே இங்க திமுக வந்து அதிமுக ஏதோ டீல் பேசுறாங்க. அங்க அவரு வேலுமணி வேற வந்திருந்தாரா அந்த இதுல. அப்போ சரி ஏதோ பேச்சு நடக்குது, டக்குன்னு பிடிச்சி அமைக்கி போடு அப்படின்னு பிடிச்சி அவசரமா இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு கூட்டணி சேர்ந்தாச்சு. அதனால ஒன்றும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போறதில்ல. இன்னும் வந்து கொஞ்ச நாள் இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது. காங்கிரஸ் வேற வந்து நாளுக்கு நாள் வந்து திமுக கூட்டணி தான் வலுவடைஞ்சுனே இருக்குது. அதுதான் ரொம்ப கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. திருமாவளவன் இதை வரவேற்றிருக்காரு. பரவாயில்ல வருந்தேன். எதிர்கட்சியில இருக்கிற தேமுதிக நம்ம கட்சிக்கு வரும்னு நினைக்கிற என்டிஏ கூட்டணி வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க, அவங்க கனவுல மண்ணு விழுந்த மாதிரி இருக்கு. இப்போ திமுக கூட்டணி மிகவும் வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வலுவாக இருக்கிறத மாதிரி இருக்கலாம். தேர்தல் நெருக்கம் இன்னும் நாள் இருக்கு, தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, இன்னும் நாள் இருக்கு, காட்சிகள் மாறலாம், என்ன நாள் நடக்கலாம், அதை அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ கூட்டணி வலுவாக இருந்தா அதுதான் வலுவுங்கிறது, வலுவுங்கிற ஏத்துக்கிட்டதான் செய்யணும். அதிமுக அணியும் வலுவா தான் இருக்கு, அது ஒன்றும் பலகீனமா இல்லை. அங்க பாமக ராமதாஸ் அணியும் போய் சேரலாம் அப்படின்னு நல்லா இருக்கலாம். கடைசி நேரத்துல விஜயகாந்த் 2021 இருந்து எல்லா கட்சியும் அவங்க ஒன்னா இருக்காங்க. இதுல விஜயகாந்துடைய இந்த தேமுதிக மட்டும்தான் அங்க வந்திருக்கு. அதோட சேர்த்து விஜய் என்ன நிலை எடுக்க போறாரு அப்படிங்கறதும் இருக்கு. கடைசி நேரத்துல என்ன முடிவு ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது. அது நடக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் இறுதியா வந்து என்ன நடக்கும், தேர்தல் முடிவு எப்படி வருங்கிறத அதுக்கப்புறம் பேசலாம். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.